வணக்கம். ரொம்ப காலமா மறைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பழங்கால மர்மத்தை பத்தின சுவாரஸ்யமான தியரிய இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத பிரபலமான பைபிள் வசனம் வெறும் சாதாரண அறிவுரை கிடையாது. இது ஒரு ஆன்மீக தொழில்நுட்பம்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. அப்படியானால் ஒற்றை கண்ணா என்ன? இயேசு உண்மையிலே என்ன சொல்ல வந்தார்? அதோட ஒரிஜினல் அர்த்தத்தை இப்ப நம்ம டீகோட் பண்ணலாம். கிரேக்க மொழியில ஹாப்லூஸ்னா பிரிக்கப்படாததுன்னு அர்த்தம். இது நம்ம வெளியில பாக்குற கண்களை குறிக்கல, உள்ள இருக்கிற ஒருமுகப்பட்ட கண்ணை குறிக்குது. எஜிப்தியர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள்னு எல்லா பழங்கால கலாச்சாரமுமே இந்த உள்கண் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா அங்கீகரிச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, கடவுளை நேரடியாக உணரும் உங்களுக்குள் மறைந்திருக்கிற அந்த திறனை தட்டி எழுப்புறதுதான் இந்த போதனையோட உண்மையான நோக்கம். அரசியல் மத தலைவர்களோட கோபத்திலேந்து தப்பிக்கதான் இயேசு இந்த ரகசியத்தை சாதாரண கதைகள் மாதிரி மறைச்சு வச்சதா சொல்லப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கடவுளை நெருங்க எந்த இடைத்தரகளும் தேவையில்ல. அந்த பரலோக ராஜ்யம் ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்கு. இந்த ஒற்றை கண் திறக்கும்போது தெய்வீகத்தோட நீங்க ஒன்னு சேர்றத நேரடியா உணர்வீங்க. உங்களுக்கும் கடவுளுக்கான இடைவெளி முழுசா அழிஞ்சிரும். ஆனா இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்னா காலப்போக்குல எப்படி இதை யாருக்கும் தெரியாம முழுசா மறைச்சாங்கன்னு நீங்க கேட்கலாம். முதல் நூற்றாண்டுல சொல்லப்பட்ட இந்த ஆழமான போதனைகள் 4ஆம் நூற்றாண்டுல ரோமானிய பேரரசு கைக்கு போனதும் எப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டதுன்னு பார்க்கலாம். அப்போ இருந்த பேரரசர் கான்ஸ்டன்டைனுக்கு அதிகாரத்தால மக்களை ஒண்ணு சேர்க்க வேண்டியிருந்தது. அதனால இந்த தனிப்பட்ட உள்பார்வை அவருக்கு பெரிய தடையா இருந்துச்சு. அதனால அந்த பேரரசு என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த மாபெரும் ஆன்மீக விழிப்புணர்வை வெறும் ஒழுக்க கட்டுப்பாடா ரொம்ப தந்திரமா மாத்திட்டாங்க. அதாவது உள்பார்வையை திறக்கணும்னு சொன்ன ஆழமான அறிவுரைய தவறான விஷயங்களை பார்க்காதீங்கன்னு ஒரு சாதாரண ஒழுக்க போதனையா அப்படியே சுருக்கிட்டாங்க. மக்களோட உண்மையான சக்தியை மறைச்சு வெறும் வெளிப்புற சடங்குகளை மட்டுமே அவங்க முழுசா நம்பி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்களுக்குள்ளேயே கடவுள் இருப்பத மக்கள் உணர்ந்துட்டா அப்புறம் அவங்களுக்கு பாதிரியார்கள்னு ஒருத்தவங்க தேவையே படாது இல்லையா? உண்மையை சொல்லணும்னா ரோமானிய அதிகாரிகளை எந்த ஒரு பெரிய இராணுவமோ பயமுறுத்தினதை விட மக்களோட இந்த தனிமனித ஆன்மீக சுதந்திரம் தான் ரொம்ப பயமுறுத்துச்சு. அதனாலேயே 16 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த ஒற்றை கண் அப்படிங்கிற ரகசிய திறவுகோல அதிகாரப்பூர்வமா பாலைவன மணல்ல ரொம்ப ஆழமா புதைச்சிட்டாங்க. ஆனாலும் உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது இல்லையா? இந்த மறைக்கப்பட்ட உண்மைய ஒருபோது யாராலையும் முழுமையா அழிச்சிட முடியாது. அவங்க அணைக்க நினைச்ச அந்த வெளிச்சம் இன்னிக்கும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க அதை மீண்டும் உணர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒற்றை கண்ணை நீங்க திறக்கும்போது கடவுளுக்கும் உங்களுக்குமான இடைவெளி முழுசா மறைஞ்சு வாழ்க்கைய நீங்க பாக்குற விதமே நிரந்தரமா மாறிடும். இப்ப சொல்லுங்க, பழங்காலத்து மக்கள் சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா அந்த உள்கண் உங்களுக்கு திறக்கும்போது நீங்க என்ன பாப்பீங்க?